கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீட்ரூட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? ஸோ பீட்ரூட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பீட்ரூட், அரிசி மாவு, உப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம், உளுந்தப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, அண்ட் தென் தேங்காய் கொஞ்சோன்னு துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேனில் வந்து தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் வந்து இந்த பீட்ரூட்டை சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதை சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கிளறி விட்டுக்கிறேன். இந்த பீட்ரூட்டோட பச்சை பாடாக போகிற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு சீரகம் சேர்த்துட்டு, உப்பு வந்து ஆல்ரெடி அந்த பீட்ரூட் வேக போடும்போது போட்டிருக்கோம், அதனால இது போதும். அதுக்கு முன்னாடி பீட்ரூட்டை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த வாட்டர் மட்டும் இருந்தால் போதும். அதனால் நான் பீட்ரூட்டை நல்லா வேக வச்ச தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போது இந்த தண்ணி அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மாதிரி கொழுக்கட்டைக்கு தேவையான பதத்தில் பறிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா அந்த பீட்ரூட் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்குனிங்கன்னா அது மிச்சம் இருக்க கலர் ஃபுல்லாமே சத்து ஃபுல்லாமே அதில் வந்துடும். அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு டைரெக்டாக பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ பீட்ரூட் சாப்பிட்றதுனால வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பீட்ரூட்டில் இருக்குது. இந்த கொழுக்கட்டை மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து பசைஞ்சுக்கணும். ஸோ பசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம். என்கிட்ட எல்லா மாவையும் நான் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த தட்டில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு இந்த கொழுக்கட்டையை வந்து உள்ளே வச்சிடலாம். பண்ணிடலாம். ஒரு 10 minutesல கொழுக்கட்டை குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இப்படி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஸோ இது ஒட்டாமல் வந்துருச்சு, அதனால் கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சு ஸோ ஒரு கடாய் வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே
கொஞ்சோண்டு கடுகு. கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் வச்சேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க, நல்லா கழுவிடும். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.